எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. என்ன டாபிக்னால் இன்றைக்கி பற்றி இப்போது தமிழ்நாட்டில் சில ஊருங்களாம் வந்து என்ன சொல்கிறது காணாமல் போயிருக்கு. அது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. என்ன சொல்கிறதுன்னா இப்போது ஸ்டாலின் போன பின்னாடி இப்போது டிவிக்கேன்னு ஒரு எலெக்ஷன் வந்திருக்கு. அதனால் அவங்க மூலிமா வந்து நம்ம ஊருங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்டேட்டு கனெக்ட் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். இப்போ நம்மளுடைய வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ புதுசாக வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து வாட்டர் இல்லை, எல்லாம் தண்ணி பிரச்சனை எல்லாம் இப்போ வந்து முக்கியமாக போன எலெக்ஷனில் வந்து இப்போது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை திருப்பி போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு. இப்போ பெண் உரிமை, மகளிர் திட்டம், அதுக்கப்புறம் இப்போது நல்ல பயனில் வந்து நல்லா தருது. ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ஓகே தான், பட்டு பின்னாடி வந்து 5 வருஷத்துக்கு என்ன நிலவரம், இப்போ மழை வந்தால் என்ன பிரச்சனை, இப்போது தண்ணிக்கு என்ன பிரச்சனை. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியே கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக ஏரியெல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அது மேலே தான் நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன். ஏன்னா இப்போது ஏரிங்களில் தூர் வாருறதுன்னா தூர் வாரலாம். அது வந்து நம்ம சொல்கிறது எப்படின்னா, அது போயிட்டு நம்ம கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். இப்போ தூர் வாடுறது எப்படி போயிட்டு மனு கொடுத்துட்டு சொல்லணும்னா அவங்க தூர் வருவாங்க. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா கூட அடுத்த வருஷம்னா கூட இப்போ நம்ம வெள்ளாமைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு விவசாய திட்டத்தை கொண்டு வரணும்னா இப்போ வாழை வந்து சாஞ்சிருச்சுன்னா அதோட நம்ம நஷ்டஈடும் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாழையை நட்டு அதை வளர்த்திட்டு வந்தோம்னா அந்த வெள்ளாமையோட மதிப்பு என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மதிப்பு என்னன்ட்டு தெரியும். ஏன்னா இப்போ அறுவடை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ மழை பெஞ்சால் வந்து நெல், நாற்று எல்லாமே நடுவாங்க. அறுவடை கொள்கை வந்து இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் முழுவதும் ஒரு 70% நம்ம அறுவடைக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போது என்ன சொல்கிறதுன்னா, இப்போ மாண்புமிகு தமிழக சிஎம் அவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி டெல்லிக்கு போனாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து ஆதரவு வைக்கணும். ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க. சட்டம் வந்து இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தான் எங்கள் சப்போர்ட்டு. நீங்கள் பண்ணாமல் பின்ன வேறு யார் பண்ணுவாங்க? நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய மக்களுக்கு வந்து நல்ல நிவாரணமாக பண்ணுங்கள். வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரெண்டிங் பண்ணுங்கள்.